நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சென்னையில் போரூரில் ஒரு பெரிய கம்பெனி ரன் ஆகிட்டுருக்குது. அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஏத்தாப்பில் ஒரு சமோசா கடை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கம்பெனியும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அந்த சமோசா கடையும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதில் இப்போது ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்து அந்த சமோசா கடையில் வந்து சும்மா வந்து சாப்பிட்டு போகலாம், டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டீயும் 2 சமோசாவும் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்கார். அப்போது வந்து வியாபாரத்தை வந்து பார்க்குறாரு. வியாபாரத்தை வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ சூப்பராக வியாபாரம் ஆகுது. உடனே அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு நம்ம மேனேஜர். நம்ம டெய்லியும் வந்துகிட்ருக்கோம், இன்றைக்கின்னு பார்த்து செம்மையாக வியாபாரம் இருக்குது, 10 வருஷமாக வந்து இருந்ததை விட இப்போ வியாபாரம் சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு, பெரியவரை இங்கே வாங்க அப்படின்றாங்க. நீங்கள் நல்லாவே வியாபாரம் பண்ணுறீங்க, சூப்பராக வியாபாரம் ஓடுது, நானும் இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்துட்டேன். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து சூப்பர் வியாபாரம். இப்போ நான் 2-3 நாளாகவே வந்து பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே வந்து நல்ல வியாபாரம் ஓடிட்டுருக்குது. இந்த 2-3 நாளில் இன்னும் பயங்கரமான வியாபாரம் ஓடிட்டுருக்குது. பரவாயில்ல, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாராட்டுறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சமோசா கடையில் இல்லாமல் இருந்திருந்து என் கூட வந்து நீங்கள் என் கூடவோ இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா இந்த 10 வருஷத்து உழைப்புக்கு வந்து உங்களுக்கு பயங்கர சேலரி வந்து கிடச்சிருந்துருக்கும். இப்போ வந்து என்னை விட லோவாக தான் நீங்கள் சேலரி வாங்குறீங்க. நான் இப்போ மாதம் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோவா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு மேனேஜர் உயர்ந்த பதவியில் இருக்கேன், நீங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி டீ கடையே சமோசா கடையை வச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே வந்து அவர் யோசித்து பார்த்துட்டு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த சமோசா கடைக்காரரு. எதுக்கு பெரியவரை சிரிக்கிறீங்க, நான் தானே வந்து உங்களை கேலி பண்ணுறேன், நீங்கள் என்ன எதுக்கு வந்து என்னை கேலி பண்ணுற மாதிரி சிரிக்கிறீங்களே அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த பெரிய அந்த சமோசா கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனேஜர் தான், நான் இல்லைன்னா சொல்லல, நீங்களும் இதே கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, நானும் இதே இடத்துல தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஆரம்பித்தது வந்து ஒரு தட்டு கூடையில், இந்த ஏரியாவில் வந்து கூடையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமோசான்னு சொல்லிட்டு கூவி விற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கடையை போட்டு ஒரு டீ கடையை போட்டு சமோசா வியாபாரம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க, எனக்குன்னு வந்து பெரிய அந்தஸ்தே வந்து இந்த ஏரியாவில் வந்து உருவாயிடுச்சு, என் கடை வந்து நல்ல பிரபலமாகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, நீங்களும் ஒரு பெரிய மேனேஜராக வந்திருக்கீங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக நான் இப்போ மாதம் 1 லட்ச ரூபா வாங்கினாலும் ஒரு சில நேரங்களில் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட சம்பளம் வருது மாதமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு மேனேஜர் மட்டும்தான், ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு கடையோட முதலாளி. இதே மாதிரி இன்னொரு கடையும் வந்து எனக்கு வேறு ஏரியாவில் இருக்குது, நான் இந்த மாதிரி 2 கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் அன்றைக்கி ஆரம்பித்தது வந்து ஒரே ஒரு தட்டு கூடையில் ஆரம்பித்தேன், இன்றைக்கி வந்து எனக்கு சொந்தமாக 2 கடையே இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து நான் இந்த கடையை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி என்னோடய பையன் டைரெக்டாக வந்து முதலாளி சீட்டில் வந்து உட்கார முடியும். ஏன்னா என்னோடய வயசான காலத்தில் டைரெக்டாக வந்து என் பையனை கொண்டாந்து என்னோடய சீட்டில் உட்கார வச்சுட்டு கடையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு இந்த வேலையை கொடுத்துட முடியும். அப்போ தான் வந்து எனக்கு மன திருப்தி. ஆனால் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் வந்து உங்களோட பையனை உங்களோட மேனேஜர் சீட்டில் உட்கார வைக்க முடியுமா? உங்களோட பையனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வாங்கி தர முடியுமா? முடியாதில்ல. உங்கள் பையன் உங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயியாக தான் வருவான், அதுக்கப்புறம் தான் மேனேஜராக வருவான். ஏன்னா இந்த கம்பெனி உங்களோட கம்பெனி கிடையாது. நீங்கள் இந்த 10 வருஷத்தோட உழைப்பு வந்து என்ன யாருக்கு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? உங்கள் கம்பெனியோட முதலாளியோட பையனுக்கு தான். அவன் தான் வந்து டைரெக்டாக மேனேஜர் முதலாளியாக வந்து உட்கார முடியுமே ஒழிஞ்சு உங்கள் பையன் வந்து உட்கார முடியாது. ஸோ இதிலேருந்து யார் வந்து ஜெயிச்சிருக்கான்னு இப்போ சொல்லுங்கள், என்னை கேலி பண்ணி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அந்த ஆள் வந்து அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாராம், டீ குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி ஓடி போயிடறாராம். இந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோ வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் ஏளனமாக என்றைக்கும் பேசிவிடவே கூடாது, அதில் உள்நோக்கத்தை அறிஞ்சு தான் வந்து அது பேசணும். தெரியாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா இப்படி தான் புண்ணாக போவோம் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.